ஹலோ மக்களை, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய விவசாயத்தை பற்றியும் விவசாய இடத்தை பற்றியும் பார்க்கத்தான் போகிற மக்களை. இதுதான் என் விவசாய தோட்டத்துக்கு போகிற வழி மக்களை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி வழி போகிற ரயில்வே ட்ராக். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதை தாண்டி தான் என்னுடைய விவசாய தோட்டத்துக்கு போனோம். அப்படியே இதில் பார்த்துட்டு நிற்க வந்தால் திடீரென்னு ஒரு ட்ரெயின் வந்து, இந்த ட்ரெயின் தான் மக்களை நம்ம திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரிக்கு போகிற ட்ரெயின். பார்த்தீங்களா பாருங்கள், இதுதான் என்னுடைய விவசாய தோட்டத்துக்கு போகிற வழி. அப்படியே விவசாய தோட்டத்துக்கு போகிற மக்களை பார்த்தீங்களா, போகிற வழியில் தான் மரவள்ளி எல்லாம் நட்டு விட்டுருக்கு. இது எங்கள் ஊரில் மர்ச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மர்ச்சினி கிழங்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது, மரவள்ளி கிழங்கு. சரியா? இப்படி தான் போகணும். அப்படியே போய்ட்டுருக்கணும் மக்களை. நல்ல இயற்கையாக இருக்கும், நல்ல இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே போய்ட்டுருக்கணும். அப்படியே போகிற வழியில் தான் ஒரு நீரோடை. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் முன்னாடி எல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கவும் குளிப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இடங்கள் இல்லை. இது ஒன்றும் இருக்குது, இருந்தாலும் அந்த பழைய ஞாபகங்கள் வருது. பார்த்தீங்களா அந்த நீரோட அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் வாழை மரம், தென்னை மரம் அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா இப்படி தான் என்னோடய விவசாய தோட்டத்துக்கு போனோம். பார்த்தீங்களா மழை வேறு மழை பெஞ்சதுனால இன்னும் பார்க்குறது கொஞ்சம் கூட அழகாக இருக்குது. சரி மக்களை, ஒரு வழியாக என்னோடய விவசாய தோட்டத்துக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். பார்த்தீங்களா இதுதான் என்னுடைய விவசாய தோட்டம். பார்த்தீங்களா மக்களை, இது என்னென்னா இது ஒரு இடம். இப்போ ஒரு இடத்துல நட்டு விட்டுருங்க. லாஸ்ட் வீக்கில் தான் இதுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து கிளை எல்லாம் பிடுங்கி கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு இப்போ தான் போட்டு விட்டுருக்கேன். இப்போ மழை எல்லாம் பெஞ்சு பரவாயில்லாமல் நிற்கிது. பார்த்தீங்களா ஏலே, பார்த்தீங்களா பாருங்கள் மக்களை. பார்த்தீங்களா ஓடையை பார்த்தீங்களா, இந்த ஓடையில் தான் நாங்கள் தண்ணியை பாய்ச்சி விட்டு இந்த வாழைக்கெல்லாம் கோருவோம். இப்போ தண்ணி கோர வேண்டியது வராது, என்னென்னா மழை பெஞ்சு. பார்த்தீங்களா லாஸ்ட்டு ஒரு மாதமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் இந்த இப்போ தண்ணி கோர வேண்டியது வராது. சரியா? இல்லாத பட்சத்தில் நம்ம தண்ணி கோரணும். இது என்னென்னா நாங்கள் வயலில் ஏக்க நட்டுருக்கு. வயலில் நட்டதுனால மேக்சிமம் தண்ணி கம்மியாக கோரணும். ஏன்னு சொன்னால் எப்போவுமே ஈரப்பதம் இருக்கும். ரொம்ப ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம தண்ணி எப்போவுமே கோரியாக்கணும்னா வாழை கேடும். நம்ம என்னென்னா கரையிலெல்லாம் வாழை நட்டாச்சுன்னா எப்போவுமே தண்ணி அதுக்கு வேணும். தண்ணி இருந்தால் தான் நம்ம எங்கள் இடத்த பொறுத்த அளவில் கரையில் நட்டாச்சுன்னா வாழை நல்லா வரும். சரியா மக்களை? பார்த்தீங்களா இது இன்னொரு தோட்டம். பார்த்தீங்களா அப்படியே வார வழியில் இன்னொரு தோப்பில் இப்போ தான் கொலை அப்படியே போட்டு. சரியா? இது என்னன்னா இன்னும் ஒரு மாதம் ஆகும். ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வெட்ட முடியும். ஓகே மக்களை, போட்டாச்சு. இன்னி அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் முடிஞ்ச விவசாயம் பண்ணுங்கள் மக்களை.